நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் இந்த குட் ஃப்ரைடே செய்தி என்னவென்றால், இயேசு பிதாவால் நமக்காக கொடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட முதல் பேரான குமாரன். அவர் நம்முடைய பாவங்களுக்கும் இனிவரும் சந்ததிகளின் பாவங்களுக்கும் இதுக்கு முன்பாக செய்த பாவங்களுக்கும் ஒரு பலியின் பொருளாக அனுப்பப்படுகிறார். அன்னை மரியாளுடைய வயிற்றில் ஆவினால் கருத்தரித்து இந்த பொருளை கொண்டு வருவார். கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி அந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. இது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டது. இந்த சிலுவையில் இந்த பாடு அனுபவிக்க வேண்டியது ஒரு பெரிய பாடு உள்ளது. ஸோ இந்த சிலுவை அநேக போராட்டங்களை மீண்டு அவர் பிறந்ததிலிருந்தே அவரை குறித்து போராட்டம். ஆனால் கொல்கதா மலையில் பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டிய கடமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த சிலுவையில் அவர் இருக்கும்போது 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த 7 வார்த்தையின் ரகசியம் என்னவென்றால், 7 பொன் குத்தவிளக்கின் மத்தியில் உலாவுகிற தேவனுடைய தரிசனம், தீர்மானம் அது நிறைவேற வேண்டும் என்று இருக்கக்கூடியது. முதல் விளக்கு என்னவென்றால், முதல் விளக்கு சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிறது. அது முதலாவது பஸ்கா. 7 பஸ்காவில் முதல் பஸ்கா என்னவென்றால் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்புக்கு குறித்து அவர் சொல்லுகிறார், இவர்களை மன்னியும் என்று. பாவமில்லாத பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு தருணத்துக்காகத்தான் பலியானார். அப்போது நமக்கு மன்னிப்புக்காக அந்த வார்த்தை சொல்லுகிறார். அது முதல் பஸ்காவை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது பஸ்கா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டாவது பஸ்கா என்னவென்றால் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அந்த இரண்டாவது விளக்கினுடைய ரகசியம். இந்த புளிப்பில்லாத அப்பம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அதாவது பாவம் இல்லாத ஒரு பலியின் பொருள் இயேசு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பாவத்தினால் பிறந்திருக்கிறான். பாவம் குடியிருக்கிறது. பாவம் அவனுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவாக இருக்குது. ஆனால் இயேசு மாத்திரமே பரிபூர்ணமான சரீரமும் ஆவியும் ஆத்துமாவும் நிறைந்தவர். அவர் ஒருவர் மாத்திரமே புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். அவரை புடமிடப்பட்டு அவர் பலியாக கொடுத்து கொண்டிருக்கார் நமக்காக, இனி வரும் சந்ததிகளுக்காக. அப்படி இருக்கும்போது சிலுவையில் இருக்கிற 2 கல்வன்கள் மத்தியில் ஒரு கல்வன் அவன் சோதித்து பார்க்கிறான். உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்து விடு என்று சொல்லுகிறான். இன்னொரு கல்வன் அவர் மேலே இறக்கப்பட்டு, உமக்கு சித்தமானால் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவருக்கு டைரெக்டாக, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன பாக்கியம் என்னவென்றால், அவனை நியாயத்திருக்கிற நேரமாகும். அவன் பாவத்தை மன்னித்து அவனுக்கு டைரெக்டாக உடனடியாக பரதேசிக்கு போகிறதுக்கு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். அதாவது அவன் சுத்தமாக்கப்பட்டான் என்று சொல்லுகிறது. அவன் சுத்திகரிக்கப்பட்டான். அவன் மேலே ஒரு பாவமும் இல்லை என்றது தீர்மானிக்கப்பட்டது. பாவம் இருந்தால் யாரும் பரதேசிக்கு போக முடியாது. ஆனால் பாவத்தை மன்னித்து அவர் இந்த ஒரு வாய்ப்பினை இயேசு அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் என்னவென்றால், இயேசு தம்முடைய தாயையும் தன்னோடு இருந்த சீஷரையும் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது தன் தாயை நோக்கி சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். இப்படியாக இந்த காரியம் மூன்றாவது விளக்கினுடைய பஸ்காவின் பண்டிகையினுடைய ரகசியம் என்னவென்றால், மூன்றாவது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. உயிர்த்தெழுதல் என்னப்படுகிறது என்னவென்றால், அந்த மகளுடைய அங்கலாய்ப்பு எழுந்துட்டுமோ என்று சொல்லி
ஆனால் அவருக்கு பதிலாக ஒரு சீஷனை மகனாக கொடுக்கிறார். ஒரு சீஷனை மகனாக கொடுத்த பிறகு அந்த தாய் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு மகனுக்கு இன்னொரு மகனாக சீஷனை ஏற்றுக்கொள்ளுகிறது. மூன்றாவது. நான்காவது என்னவென்றால், நான்காவது பஸ்கா விளக்கு எரிகிறது. அது காணப்படுதல் என்று அர்த்தம் வேதத்தில். காணப்படுதல்னா எதை காணப்படுதல்? இங்கு சிலுவையில் அதை சொல்லுகிறார். எலி எலி லாமா சபத்தானி என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஏன் என்னை கைவிட்டீர்? காரணம், தேவன் குமாரனை கைவிட்ட நோக்கமும் காரணம் என்னவென்றால், ஒரே பேரான குமாரன் தன் மகனை பலியாக கொடுத்தால் மாத்திரமே உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் பிதாவோடு கூட முகமுகமாக பார்க்க முடியும். தன் மகனை பலியாக கொடுக்காவிட்டால் நாம் பிதா கிட்ட போகிறதுக்கு நமக்கு அருகதை இல்லை, தகுதியே இல்லை. அடுத்ததாக, சிலுவையில் இருக்கும்போது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் எந்த தாகத்தை குறித்து சொல்லுகிறார் என்று, ஒரு பக்கம் ஆத்துமா தாகம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு தாகம் ஆத்துமா தாகம். அவருக்கு தாகம் தன் பிள்ளைகளுக்காக தன்னையே பலி கொடுத்து மீட்பின் பொருளை பரிபூர்ணமாக முடிக்க வேண்டும் என்று தாகம். தேவ சித்தத்தை நிறைவேற்ற தாகம். தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினது அவருக்கு இருந்த தாகம். ஆனால் இந்த குத்து விளக்கில், 7 பொன் குத்து விளக்கில் இது 5வது விளக்காக இருக்கிறது. அப்படி இந்த வார்த்தையை ஏன் சிலுவையில் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய தாகத்தை குறித்து மாத்திரமல்ல, இந்த பஸ்காவினுடைய பேர் என்னவென்றால் எக்கால பண்டிகை சொல்லுது. எக்கால பண்டிகை என்று சொல்லுது, பஸ்கா என்று சொல்லப்படுகிறது. எக்கால சத்தம் என்று வேதத்தில் இருக்குது. இயேசுவின் வருகையின் காலத்தில் எக்கால சத்தம் ஊதும் என்று. மறுபடியும் அவருடைய வருகையை குறித்து, அவர் சொன்ன சிலுவையின் உபதேசங்களை குறித்து, ரட்சிப்பை குறித்து, இந்த உலகத்தில் இருக்க யாரெல்லாம் அவரால் மீட்கப்பட்டுமோ அவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை எக்கால சத்தமாக அவர் சொன்ன காரியங்களை திருப்பி அநேக ஜனங்களுக்கு நாம் சொல்லக்கூடியது தான் எக்கால பண்டிகை. அதுதான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை செய்து முடிக்கிறதுல தாகமாக இருங்க என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை அநேகருக்கு சுவிசேஷ காரியங்களாக சொல்லி முடிக்கிறது, அதுதான் அவருக்கு அது தாகமாக இருக்கிறது. அடுத்ததாக, முடிந்தது என்று சொல்லுகிறார். சிலுவையில் இருக்கும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது என்றால் பல 1000 வருஷமாக அவர் இந்த பாடுகளை தரிசனத்தோடு பார்த்து அனுபவப்பட்டு அவர் எப்பொழுது இதை செலுத்த வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருந்தார். அப்பொழுது பல வருஷத்துக்கு பிறகு, பல 1000 வருஷத்துக்கு பிறகு அவர் மனுஷனாக பிறந்து அவர் கொடுக்கும்போது, அவர் பலிகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது எத்தனையோ போராட்டங்களும் நிந்தைகளும் தடைகளும் இருந்தது. இது எல்லாத்தையும் மீறி அவர் கொண்டு வந்து கொடுத்தது, அது முடிந்தது என்று சொல்லுகிறது. அதாவது இந்த 7 விளக்கில் ரகசியம் என்னவென்றால், அந்த 6வது விளக்குக்கு என்ன சொல்லுதுனாக்கா, நியாய தீர்ப்பின் பண்டிகை என்று சொல்லுகிறது. ஸோ இந்த கடைசி பலி கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த சிலுவையின் பாடு கொல்கதா மலையில் எடுத்து போனது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு போல இருந்தது. நமக்காக அவர் பாடுகளை சுமந்து கொண்டு போகிறது, நமக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து, நமக்கு விடுதலை கொடுத்து, அவர் இந்த காரியங்களை செய்து முடித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இது நியாய தீர்ப்பு நாட்களை என்று பஸ்கா என்று சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்படி அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தால் முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. முடிந்தது என்றால் அதுதான்
தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக பிதாவே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த அவருக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி அது தேவனுடைய ஆவி. தேவனால் அனுப்பப்பட்ட நோக்கமும் திட்டங்களையும் பரிபூர்ணமாக செய்து முடித்து, அவர் கொடுத்த எல்லா வேலைகளையும் செய்து முடித்து, எல்லா சீஷர்களையும் மனுஷர்களையும் அவர் கொடுத்த காரியங்களை ஒன்றும் அவர் இழந்துவிடாதே செய்து முடித்து இதுக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இதுக்கு என்ன கடைசியாக விளக்கு என்றால், கூடார பண்டிகை. மறுபடியும் பரலோகத்திலிருந்து வந்த தேவன் மறுபடியும் பரலோகத்துக்கு கூடாரத்துக்குள்ளாக போகணும். மனுஷகுமாரன் வந்தது, அவர் மறுபடியுமாக அந்த கூடாரத்துக்கு போகணும். அதுதான் கூடார பண்டிகை என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த கூடார பண்டிகைக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் மாத்திரமே நாம் போக முடியும். இந்த உலக சித்தத்தை நிறைவேற்றுவதை விட்டுட்டு தேவ சித்தம் என்ன இருக்குதோ அது பரிபூர்ணமாக செய்து முடித்தால் மட்டுமே. அதையும் அவர் கடைசியாக சொல்லுகிறார், என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன் என்று. இன்றைக்கு நிறைய பேர் பரலோகத்துக்கு போகிறதில்ல, அநேகர் நரகத்துக்கு போயிட்டுருக்காங்க, பாவத்தில் மடிந்து போயிருக்காங்க, எதையுமே பரிபூர்ணமாக செய்ய முடியறதில்ல. காரணம் ஏதோ ஒரு பலவீனத்தினால. ஆனால் இயேசு பாருங்கள், பரிபூர்ணமாக செய்து முடித்து அந்த கூடார பண்டிகையை நிறைவேற்றினார். இன்றைக்கு நமக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கிறது. நாமும் அப்படியாக தேவ பயத்தோட தரிசனம் என்னவென்று அறிந்து நாமும் பின்தொடர்ந்து அதை நிறைவேற்றினால் மாத்திரமே நாம் அந்த கூடார பண்டிகையில் சேர முடியும். இந்த ரகசியம் இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி, 7 விளக்கில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, இதுவரைக்கும் நாம் இயேசுவின் சிலுவையில் 7 வார்த்தையை குறித்து தியானித்த நோக்கமும் தாகமும் என்னவென்றால், தேவன் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை திரும்பவும் அது நமக்கு சொல்லியிருக்கார். இந்த 7 குத்து விளக்கில் இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளை, இதை தியானித்து இதை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. சகலத்தையும் நமக்கு நடத்த பலன் கொடுப்பாராக. கர்த்தர் இதை கேட்டதுக்காக கர்த்தர் உங்களை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இதை நிறைவேற்ற பலனும் தருவார். இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.